லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன நம்மள பார்த்தா யாராவது புதுசா கல்யாணமான தம்பதிங்க நான் சொல்லுவாங்க. கழுத்துல மட்டும் இந்த மஞ்ச கயிறு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் யாரோ நீங்க யாரோன்னு தான் சொல்லுவாங்க. நீ என்ன சொல்ல வர? நானே வலிய வந்து பேச்சினாதான் நீங்க பேச்சுறிய. ஜாலியா மகாபலிபுரம் வரைக்கும் கூட்டிட்டு போறீங்களேன்னு ஆச்சையா உங்களோட வந்தேன். அதனால தானே நானே உன்னை கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போறேன்னு சொன்னா எப்படி பாஸ்? இப்படி உம்முன்னு வண்டிய ஓட்டிக்கிட்டு வரதா? ஏதாவது பிடிச்ச விஷயத்த பேசிக்கிட்டே வந்தாதானே போற களைப்பு தெரியாம ஜாலியா இருக்கும். சாரி சீதா, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான். வேணா ஒண்ணு பண்ணலாமா பாஸ்? நான் கொஞ்ச நேரம் வண்டி ஓட்டட்டுமா? என்ன, நீ வண்டி ஓட்டுவியா? பாஸ், எங்க அப்பா ஜீப்ப நான் தான் ஓட்டுவேன். அப்படியா? ஆமா பாஸ், நீங்க வேணா ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. வண்டிய தலைகீழே ஓட்டுவேன், சும்மா காத்து மாதிரி பறக்கும். என்ன பாஸ் சிரிக்குதிய? நான் எதுவும் போய் சொல்றேன்னு நினைக்குதியலா? இன்னும் சொல்லணும்னா நான் டிராக்டர் கூட ஓட்டுவேன். டிராக்டரா? ஆமா, எங்க வயல்லலாம் நான் தான் ஓட்டுவேன். இங்க பாரு, ஊர்ல ஓட்டுறது வேற, இங்க ஓட்டுறது வேற. இது ஹைவே, நிறைய வண்டிங்க வரும். பாஸ், வண்டிக்காக நொண்டி சாக்கெல்லாம் சொல்லாதீய. எனக்கு இப்ப ஓட்ட குடுப்பியலா கொடுக்க மாட்டியலா? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சீதா தான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பா. நாம ராமுக்கு போன் பண்ணுவோன்னு அவளுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் வேணும்னே இப்படி பண்றா. தையக்காரி நம்பருக்கே ட்ரை பண்ணி பாரு. ரிங் போகுது. அந்த திமிரு பிடிச்சவ ஏன் காலையே கட் பண்ணிட்டா? மகா அவளையும் சத்யாவையும் மன்னிப்பு கேட்க வச்சு அவமானப்படுத்தினால, அதுக்கு பழி வாங்கத்தான் இந்த மகாபலிபுரம் ட்ரிப்பு. அவளால மகாவையும் நம்மளையும் என்ன பழி வாங்கிட முடியும்? இதோ இப்போ அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தவிச்சிட்டு இருக்கோம்ல, அது போதாதா? ராம் போனதுல இருந்து சாப்பிடாம கொள்ளாம டென்ஷன்ல துடிக்கிறாளே மகா, அது போதாதா? இப்படி நம்மள டென்ஷன் பண்ணி பாக்குறதே அந்த பைத்தியக்காரிக்கு வேலையா போச்சு. டேய் தள்ளுங்கடா. பாத்தீங்களா கை என்ன பண்ற? பாத்து போ, பாத்து பாத்து. பாஸ், ஸ்பீடு போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு? ஏய் பாத்து பாத்து பாத்து. பாஸ் பயப்படாதீங்க பாஸ். டெய்லி நானே ஓட்டிட்டுமா பாஸ்? வேணாம் 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 வேணாம். வேணாமா? அப்ப என்னோட டிரைவிங் உங்களுக்கு பிடிக்கலல்ல? பிடிச்சிருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏதோ தப்பா இருக்கே. என்ன தப்பா இருக்கு? என்ன தப்பா இருக்கு? ராம் யாரையாவது இழுத்துட்டு ஓடிட்டானா என்ன? அவன் பொண்டாட்டியை தானே கூட்டிட்டு போயிருக்கான். எதுக்கு நீங்க எல்லாரும் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? மீரா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். எங்க டென்ஷன் எங்களுக்கு. உனக்கு எதுக்கு இப்ப இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? நீங்க எல்லாரும் தான் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், அதானே சரியா சொன்னீங்க. அவ சொல்லாம கொல்லாம போயிருந்தா நீங்க டென்ஷன் ஆகுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அவ உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனா. துரை, நீ
வர வர எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிற. இவ்வளவு குழப்பத்துக்கு நீதான் காரணம். நானா? அட பாவிகளா, பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இப்ப கடைசியில பழிய தூக்கி என் மேல போடுறீங்களா? வேணாம் துரை. ஏற்கனவே நாங்க ராமுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ற கவலையில இருக்கோம். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அவ்வளவுதான். மகா எங்களை எல்லாம் கொன்னுடுவாங்க. ராமுக்கு என்ன ஆயிடும்? அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் சூப்பரா கார் ஓட்டுவான். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும்னு ஏன் பயப்படுறீங்க? ஐயோ மாமா, நாங்க ஒண்ணும் அதுக்கு பயப்படல. ராமண்ணனுக்கு தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. ஏய், உன் வயசுக்கு பேசுற பேச்சா இது? உள்ள போ, போடி. போ, உள்ள போ. பெரியவங்க பேசும்போது சின்ன பசங்களுக்கு என்ன வேலை? நாங்க எதுக்கு போனோம்? அடி வேணுமா உனக்கு? ஹே மீரா, இப்ப எதுக்கு குழந்தைங்களை மிரட்டுற? குழந்தைங்கன்னு வார்த்தையால சொன்னா பத்தாது. அவங்கள குழந்தைங்க மாதிரி நடத்த கத்துக்கோங்க. மீரா, நீ உள்ள போ. போ. போங்கயா. பாஸ், எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளு. உங்க சித்தி சொன்னாங்கன்னு மொட்டை மாடியில இருந்து குதிக்க பாத்தியலே, என்ன பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியலா? என் மனசு எவ்வளவு பாடுபடும்னு யோசிச்சு பாத்தியலா? நீ அழுவுறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா எங்க சித்தி சித்திக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா பாஸ்? அதான் பார்த்தே இல்ல, அவங்களுக்காக தானே மாடியில இருந்து குதிக்க போனேன். அதான் பாஸ் கேக்குதேன். அவங்க சொன்னது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம எப்படி தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணீங்க? சித்தி தான் எனக்கு எல்லாமே. அவங்க இல்லைன்னா நான் இல்லை. அவங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. அதே மாதிரி தானே பாஸ் எனக்கும். எனக்கு உங்களை விட்டா யாரு இருக்கா? உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால எப்படி தாங்க முடியும்? ஐம் சாரி. நான் கொஞ்சம் இப்படிதான். பாசம் வச்சுட்டா அவங்களுக்காக எது வேணாலும் செய்வேன். ஏன் உயிரை கூட தருவேன். ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டா அதை செய்யாம என்னால இருக்கவே முடியாது. என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது கூட ஒரு கமிட்மெண்ட் தானே? சொல்லுங்க. ஆமா. அப்போ நான் சொன்னா எனக்காக என்ன வேணா செய்வீங்களா? கண்டிப்பா செய்வேன். சும்மா ஏதோ சொல்லணும்னு சொல்லாதீங்க பாஸ். கமிட்மெண்ட்னா கமிட்மெண்ட் தான். பாஸ், அங்கன ஒரு மரம் தெரியுதே, அதுல போய் முட்டுங்கன்னு சொன்னா போய் முட்டுவியலா? எந்த மரத்துல முட்டணும்? அதோ அந்த மரம் தான். கண்டிப்பா முட்டுவேன். போங்க பாஸ், நீங்க ஏதோ சோக்கு பண்றீங்க. இருக்கிறதுனால தான் நான் முட்டல. நான் தனியா இருந்திருந்தா முட்டியிருப்பேன். நீ கூட இருக்கல, அதான் முட்ட முடியல.
என்னாச்சு? பாஸ் பூக்கடை பாஸ், இறங்குங்க. ஏய், இப்ப எதுக்கு பூவு? என்ன பாஸ் நீங்க? உங்க கூட ஜோடியா வெளியே வரேன், தலையில பூ வச்சுக்கலனா எப்படி பாஸ்? அதான் ஏற்கனவே பூ வச்சிருக்கியே. எங்க பாஸ்? உன் தலையில. அத கூட மறந்துட்டியா? பாஸ் எங்க பாஸ் என் தலையில பூ இருக்கு? ஏய், ஜோக் பண்றியா? தலையை தொட்டு பாரு, எவ்வளவு பூ இருக்குன்னு. பாஸ் நீங்க தான் ஜோக் பண்றீங்க. எங்க பூ இருக்கு நீங்களே பாருங்க. ஏய், உனக்கு என்ன ஆச்சு? தலையில அவ்வளவு பூ வச்சுக்கிட்டு பூ இல்லைன்னு சொல்ற? பாஸ் உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு. இல்லாத பூவை இருக்குன்னு சொல்லுதியா? வாங்க, நீங்க சொல்றது சரியா இல்லையான்னு அந்த பூக்கடை அம்மா கிட்டயே கேட்டு பார்க்கலாம். வாங்க. என்ன பூமா வேணும்? அம்மா, பூவை அப்புறமா வாங்கிக்கிடுதேன். முதல்ல என் தலையில பூ இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. உன் தலையில பூவே இல்லையம்மா. இத அவங்க கிட்ட சொல்லுங்க பாட்டி, நம்பவே மாட்டேங்கிறாங்க. என்னப்பா, பாப்பா சொல்றது நெசந்தான். அவங்க தலையில தான் பூ இல்லையப்பா. பாட்டி, நல்லா பார்த்து சொல்லுங்க. தலையில அவ்வளவு பூ இருக்குல்ல? இருக்கு தம்பி, நீ சொல்றது நெசந்தான். அத அவகிட்ட சொல்லுங்க. பாப்பா, தம்பி என்ன பூ சொல்லுதுன்னு தெரியுதாப்பா? என்ன பூ? ஓ முகத்துல தெரியுதே சிரிப்பு, அத சொல்றாருமா. உன் பேச்சுல தெரியுதே குறும்பு, அத சொல்றாருமா. ஓ, உன் கண்ணுல தெரியுதே ஈர்ப்பு, அத சொல்றாரு பாப்பா. அப்படியா பாஸ்? நீங்க சொன்ன அந்த பூ இதுதானா? நீங்க சொன்ன நரி பூ, நான் கூட உங்க கண்ணுக்கு தான் ஏதோ கோளாறு வந்துருச்சோன்னு நினைச்சு பயந்துட்டேன். என் கண்ணு நல்லா தான் இருக்கு. உங்க ரெண்டு பேரோட கண்ணும் தான் என்னமோ ஆயிடுச்சு. ஆ? ஏங்க, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சொல்லுங்க, அவ தலையில பூ இருக்கா இல்லையா? இல்லைங்க தம்பி. மை காட், என்னாச்சு எல்லாருக்கும்? பாஸ் எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுதாங்க பாஸ், நீங்க தான் மாத்தி சொல்லுதிய. வெயிட் வெயிட், நான் உன்னை ஒரு போட்டோ எடுக்கிறேன், அதை பார்த்து சொல்லு. ஏய், இப்போ தலையில பூ இல்ல? என்ன பாஸ் நீங்க மாத்தி மாத்தி சொல்லுதிய? ஏய், இல்ல, நான் பார்த்தேன், ஆனா இப்போ இல்ல. பாஸ் நீங்க எனக்கு பூ வாங்கி தரீங்களா, இல்ல இப்படி குழம்பிக்கிட்டே நிக்க போறீங்களா? அம்மா, பூ கொடுங்கம்மா. லெஃப்ட்ல கொஞ்சம் இறங்கிருச்சு. ஐயோ, இப்போ ரைட்ல கொஞ்சம் இறங்கிருச்சு. வீட்ல கண்ணாடி இருக்கும், இங்க எப்படி பாஸ் ரைட் லெஃப்ட்னு சரி பண்ணி வைக்க முடியும்? இதுக்கு பேசாம நீங்களே வந்து வச்சு விட்டுடலாம். பாட்டி, போட்டோ எடுங்க, போட்டோ எடுங்க.
அந்த தையல்காரி நம்பர்ல இருந்து ஏதோ போட்டோ வந்திருக்கு. என்னன்னு ஓபன் பண்ணி பாரு. நைஸ் பிக்சர். செம. சீதாம்மா, உங்க ஜோடி பொருத்தம் அம்சமா இருக்கு சீதாம்மா. அம்மா இந்த போட்டோவை சித்தி கிட்ட காமிச்சிட்டு வரவா? வீட்ல வேலை பாக்குறவங்கள கூட விட்டு வைக்காம அந்த தையக்காரி எல்லாருக்கும் போட்டோ அனுப்பியிருப்பா. மகாவை மட்டும் விட்டு வச்சிருப்பாளா? முதல்ல மகாவுக்கு தான் அனுப்பியிருப்பா. பாஸ் நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன ஏ சீதா, எதுக்கு இங்க இறங்க சொன்ன? பாஸ் மொட்டை வெயில்ல பாவம் காலையில இருந்து நீங்க மாடியிலேயே நின்னுட்டு இருந்தீங்க. உடம்பு சூடா இருக்கும் பாஸ். இளநீ போட்டாதான் சரியா இருக்கும். அண்ணா நல்ல இளநியா 2 வெட்டி கொடுங்கண்ணா. பாஸ் ரெண்டெல்லாம் வேண்டாம் அண்ணே, ஒன்னு போதும்ண்ணே. சரிம்மா. ஏன் உனக்கு வேண்டாமா? வேணும் பாஸ். நீங்க குடிச்சிட்டு மீதிய கொடுங்க. இல்ல ஒரே இளநீல 2 குழா போட்டு குடிக்கலாம். போட்டோ பாஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உனக்கு மாலையிட்டு வருஷங்க போனா என்ன போகாது உன்னோட பாசம். எனக்கு என் மேல ஆசை இல்ல, உன் மேல நான் வச்ச என்ன ஊசி இன்றி நூலுமின்றி உன்னோட நான் வச்சேன். உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா. ஒரு இளநீல 2 ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறீங்க சீதா, இது வேற லெவல். விதவிதமா ட்ரை பண்ணி மாப்பிள அசத்துறானே. எங்க காட்டு குடு. பாருங்க எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா? இவ எப்படி ராமு மயக்கனா? ஒன்னா சேர்ந்து இளநீ குடிக்கணும்னா அதுக்கு புருஷனை மயக்கி வைக்கணுமா? ஏய், நீ எதுக்கு வந்து தேவையில்லாம ஆஜராகிற? வீட்ல தான் அவளை டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பிடவே விடுறதில்ல. வெளியவாவது அவ புருஷனோட சந்தோஷமா இருக்கட்டுமே.